புறப்படு தோழா புறப்படு தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, மண்ணி மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. புறப்படு தோழா புறப்படு தோழா நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா புறப்படு தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். வறுமை பசியை தீர்த்தார், ஏழ்மைக்கும் கல்வியை கொடுத்தார், தன்னிகர் இல்லா தலைவர் அவரே அவரே பெருந்தலைவர். போற்றிய கர்ணன் அட அவனையும் மிஞ்சிய தர்மத்தின் தலைவன் கலைமகளானாய் பிறந்தால் நம் காமராஜராய் கண்முன் தெரிவாள். வழக்கின் காரணம் அறிவார், முக்காலமும் அவரே அறிவார். வாழ்க்கை மொத்தமாய் அர்ப்பணம், அது பாரத நாட்டுக்கு சமர்ப்பணம். ஏறிய 9 ஆண்டும் நடந்தது மனித ஆட்சி அல்ல, ஆண்டவன் வந்து அரியணை ஏறி நடத்திட்ட ஆட்சியாகும். நதிகள் மீது அணைகள் கட்ட பசுமை எங்கும் பரவி நின்றது, தொழில் புரட்சியும் வெற்றி கண்டது, நாடே அன்று சொர்க்கமானது. நாளை நோக்கி நடை போடுவோம் பெருந்தலைவரின் பாதையிலே. புறப்படு தோழா புறப்படு தோழா நாம் காமராஜர் வழி நடப்போம். உலகத்தை எல்லாரும் குடித்தான் வாழணும், சண்டை போட்டு வாழக்கூடாது. சண்டை போட்டா வாழ்வாங்க, அதை எடுத்துக்காட்டாம எந்த ஜாதி எந்த மதம் எந்த சென்றாலும் ஒன்றாக இருக்க வேண்டும். புறப்படு தோழா நாம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா புறப்படு தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, மண்ணின் மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காம. நாம ஏன் படிக்கணும், எதுக்காக படிக்கணும்? இப்போ உங்க அப்பா அம்மா எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி வீடு வச்சிருக்கலாம், காடு வச்சிருக்கலாம், நிறைய பணம் வச்சிருக்கலாம், என்னெல்லாம் வச்சிருக்கலாம், நிறைய வீடு வச்சிருக்கலாம், நிறைய காடுகள் வச்சிருக்கலாம், வயக்காடுகள், நிறைய பணம் வச்சிருக்கலாம், நிறைய நகை வச்சிருக்கலாம். இது எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, இது எல்லாம் யாருக்கு? உங்களுக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் அவங்ககிட்ட இருக்கிறது உங்ககிட்ட வராது. அது என்னன்னா படிப்பு. உங்க அப்பா டாக்டருக்கு படிச்சிருந்தா நீ டாக்டரா? நீ டாக்டர் ஆகணும்னா என்ன செய்யணும்? நீ படிக்கணும். என் அப்பா டாக்டரு, அதனால நானும் டாக்டர் தான் சொல்லிக்கிடுவேன் அப்படிலாம் சொன்னா செல்லாது. உங்க அப்பா டீச்சர், அப்ப நானும் டீச்சர் சொல்ல முடியுமா? செல்லாது. படிப்பு மட்டும் யாரு சம்பாதிக்கணும்? நீங்க தான் சம்பாதிக்கணும். கற்கை நன்றே, கற்கை நன்றே. அடுத்தது என்னது? பிச்சை புகினும் கற்கை நன்றே. யார் சொன்னது? ஔவையார் சொன்னது. பிச்சை எடுத்தினாலும் படிங்க.
படிக்கிறதுக்காக பிச்சை எடுத்தா கூட தப்பு. ஆனா காமராஜர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் படிக்கணும்னு நினைச்சாரு. எல்லா பிள்ளைகளையும் நம்ம பிள்ளையா நினைச்சாரு. அப்ப அது எவ்வளவு பெரிய மனசு. இப்படி மனசு உங்களுக்கு வரணும். மனசை விசாலமாக்கணும், சுருக்கக்கூடாது. ஒரு பொருள் வந்து இல்லாம சங்கடப்படுதாரு, கொடுத்து உதவணும். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அதே மாதிரி எதுனாலும் கொடுக்க சொன்னாங்க சாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது. உங்க பெற்றோர்கிட்ட நீங்க பெரியவங்கள ஆகிற வரைக்கும் உங்க பெற்றோர்கிட்ட கேட்டுட்டு தான் உதவி செய்யணும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. எப்படி இப்போ உதாரணத்துக்கு இந்த பொருள் இங்க இருக்கு, இதை எடுத்து கொண்டாந்து கொடுப்பா, அது ஒரு உதவி தான். இதுக்கு நமக்கு எந்த செலவும் ஆக போறதில்லை. இதுக்கு பெற்றோரை கேட்க வேண்டாம். ஒருத்தர் முடியாதவர் ரோட்டை கிராஸ் பண்ண முடியாம சங்கடப்படுறாரு, அவரை நீங்க ஹெல்ப் பண்ணி என்ன செய்யலாம், கிராஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். இதுக்கு போய் பெற்றோரை கேட்கக்கூடாது. பொருள் உதவி செய்யறதா இருந்தா மட்டும் நீங்க யாரை கன்சல்ட் பண்ணணும், பெற்றோரை கன்சல்ட் பண்ணணும். ஏன், நீங்க வச்சிருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் யாருக்கு சொந்தம், பொருள் பூரா உங்க அப்பா அம்மாவுக்கு சொந்தம். நீங்க உழைச்சு வாங்கினதா. அப்ப பொருளை கொடுக்கும்போது அப்பா அம்மாட்ட கேட்கணும். மேனுவல் ஹெல்ப், ஒரு லெட்டர் எழுத தெரியல ஒரு ஆளுக்கு, நீங்க எழுதி கொடுக்கலாம். இதுல ஒன்றும் குறைஞ்சு போறது இல்லை. இந்த மாதிரி ஹெல்ப் என்ன செய்யலாம், பண்ணலாம். சமூகமும் என்ன செய்யணும், பயன்பெறணும். அந்த அளவுக்கு உங்களுடைய படிப்பு சிறப்பா அமையணும். படிப்பு படிப்பு படிப்பு. படிப்பை தவிர இப்ப உங்களுக்கு எந்த சிந்தனையும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் படிங்க. ஏதாவது ஒரு புக்கு எடுத்து படிச்சுக்கிட்டு இருங்க. மொபைல் பார்க்கறத தவிர்க்கலாம், டிவி பார்க்கறத குறைக்கலாம், விளையாடுறத குறைக்க கூடாது. விளையாடுறத நல்லா விளையாடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இருட்டிருச்சு, இப்போ விளையாட போவீங்களா? இந்த நேரத்துல என்ன செய்யலாம், படிக்கலாம். ஒரு மழை பெய்யுது, விளையாட போவீங்களா? அந்த நேரத்துல படிக்கலாம். தெரிய 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 இந்த உலகம் உங்களுக்கு சிறுசா தெரியும். நீங்க படிக்கிற அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பெருசா தெரியும். ஒரு பொருள் கண்ணுக்கிட்ட இருந்தா பெருசா தெரியும், அதே நீங்க தள்ளி வச்சு பார்த்தா சிறுசா தெரியும். அது மாதிரிதான் நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா இந்த உலகம், இந்த பூமி உங்க கால் அடியில் இருக்கும். நீங்க படிக்கல அப்படின்னா ஏதோ ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி நம்மளை மிரட்டிக்கிட்டே இருக்கும். அதனால நல்லா படிங்க. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞனுக்கும் அறிஞன் நம் காமராஜரே, எளியவர்க்கும் எளியவர், வலியவர்க்கும் வலியவர், கர்ம வீரரே கர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே, மனிதநேயரே கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே.